விஜய் வந்து ஸ்டாலின் அங்கிள் சொன்னது வந்து ஒரு அது அரசியல் முடிவு இல்லைன்றதா தான் பார்க்க தோணுது. அவர் வந்து கூட்டத்தை பார்த்தோன்னே ஆவேசப்பட்டு பேசுறது வந்து சரியா இருக்காது. ஒரு கீழ் மட்டத்துல இருந்து வந்தா தான் எந்த அரசியலுமே சரியா இருக்கும். மோடியாவும் சரி, ஸ்டாலினாவும் சரி, ஆழ்ந்து கீழ இருந்து ஒரு இதா வந்தவங்க தான். அப்ப கீழ் மட்டத்துல இருக்க என்னன்னே தெரியாது. யாரோ எழுதி கொடுத்ததை ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசக்கூடாது விஜய். இன்னும் வரும் காலகட்டத்துல நல்லா ஆழ்ந்து சிந்தனை பண்ணி கீழ் மட்டத்துல இருந்து வந்தோனையுமே எல்லாருமே எம்ஜிஆர் ஆகணும்னா ஒண்ணுமே முடியாது. கூட்டத்தை வச்சு ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னே ஆவேசப்பட வேண்டியதில்லை. இன்னும் வரும் காலகட்டத்துல யாரையும் கண்ணிய குறைவில்லாம பேசாம மக்களுக்கு என்ன இன்னைக்கு தேவை, என்ன இன்னும் வருங்காலத்துல என்ன இளைஞர்களுக்கு தேவைன்னு சொல்லணும். இளைஞர்களை தப்பா வழி நடத்துற மாதிரி தெரியுது. எல்லாம் இப்போ வந்து இவ்வளோ பெரிய மாநாடெல்லாம் தேவையில்லை. இளைஞர்கள் வேலையை விட்டுட்டு சாராய கடையை குடிச்சிட்டு வந்து அங்கே அராஜகம் பண்ணுறது வந்து இவ்வளோ பெரிய இதெல்லாம் தேவையில்லை. மக்களுக்கு வந்து எப்படி தன் கருத்து போகணும், கீழ் மட்டத்துல இருந்து எப்படி கொண்டு போகணும், பேசிக்காக என்ன செய்யணும்னு செஞ்சால் நல்லா இருக்கும். இப்படி அரசியல் பண்ணுறது வந்து அவர் வந்து டைரக்டாக சிஎம் ஆகணும்னு எதிர்பார்க்குறாரு. அது எவ்வளோ தூரம் சாத்தியப்படுன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். இது தப்பான முன்னுதாரணம். விஜய் வந்து ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் மூட சொன்னார். அது வந்து தவறான கருத்து. அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு அளவு வேணும். மாநாட்டில் பேசுறதுக்கு ஒரு பெரிய அளவு ஒரு அவன் முதலமைச்சராக இருந்தார். 40 வருஷம் அரசியல் கட்சி நடத்திருக்கவங்க ஒரு பெரிய கட்சி தலைவரை பார்த்து அங்கிளு கொங்குலு அப்படின்றானே. இது என்ன? அதே அந்த சினிமாக்காரங்களுக்கு சினிமாவை நடிக்கிறது மாதிரி நடிச்சு காமிக்கிறா. படம் ஓடாது. அது படம் இதுவே உண்மை. அவசியமே இல்லை. அனாவசியமான பேசுது. அது அங்கிள் இங்கிள்னு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆட்சி மோசமான ஆட்சி. விஜய் வந்து பேசுனது அங்கிள்ங்கிறது இப்போ உள்ள ட்ரெண்டிங். இளரத்தங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. பழைய காலகட்டங்களில் மாதிரி நம்ம அன்பார்ந்த உடன்பிறப்புகளே அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா இப்போ உள்ள இளரத்தங்கள் வந்து கை தட்ட மாட்டாங்க. அப்போ உள்ள ரசிகர்கள் இருந்தாங்க. எந்த தேவையை மக்களுக்கு எப்படி போய் ரீச் ஆகணுமோ இந்த மாதிரி பேசினா எல்லா இடத்துலையும் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த மாதிரி அங்கிள்னு பேசியிருக்காரு. மாமாங்கிறது அங்கிள்ங்கிறது மரியாதைக்குரிய விஷயம் தானே. பறக்கரவான விஷயம் கிடையாது. பார்க்கறதுக்குரிய விஷயம் தானே.